சௌமியா தெளிவான பொண்ணுதான் மாப்ள. ஆனா அதை விட தெளிவால இந்த பயலுக வேலை பார்க்கறானுங்க. என்னத்தையாவது பண்ணி மயக்கிறானுங்களே மாப்ள. இதையே வேலையா செய்யறவன் நிறைய யோசிப்பான்ல. மாமா, இந்த டாபிக் விடுறீங்களா? டேய், நீ ஏன் இப்ப இவ்ளோ டென்ஷன் ஆயிட்டு இருக்க? அவர் ஒரு பேச்சுக்கு தானே கேட்டுட்டு இருக்காரு. என்ன பேச்சுக்கு? இந்த பேச்சுக்கே கூட எனக்கு பிடிக்கல, புரியுதா? என்ன பிடிக்கல? எனக்கு புரியல. இதோ பாருக்கா, சௌமியெல்லாம் நம்மளோட பெரிய இடத்துல கட்டி கொடுத்து அவ வேற மாதிரி வாழணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். இவர் நம்ம வந்து உளறிட்டு இருக்காரு, நீயும் அதை பார்த்துட்டு இருக்க. நெருப்புனா உடனே சுற்றுமாடா? அவர் ஒரு பேச்சுக்கு தானே கேக்குறாரு. இப்ப என்ன வேணும் உங்க 2 பேருக்கும்? திட்டம் போட்டு ஒரு குப்பத்து பையன் நம்ம வீட்டு பொண்ணை ஏமாத்திட்டான்னு வைங்களேன் மாப்ள. நீங்க சொன்ன மாதிரி நம்ம பொண்ணு அப்படி கிடையவே கிடையாதுதான், அதுல டவுட் இல்ல. ஆனா அப்படி ஒருத்த ஏமாத்திட்டா என்ன பண்ணுவீங்க? அவனை கட்டி வச்சிருவீங்களா? சொல்லுங்க மாப்ள. அவனை கண்டன் துண்டமா வெட்டி போடுவேன் தவிர அந்த குப்பத்தை பையன்லாம் அவளை கட்டி கொடுக்க மாட்டேன், போதுமா? எஸ். ஆனா அப்படிலாம் சௌமியாக்கு நடக்க சான்ஸே இல்ல. நாளைக்கு மாப்பிள்ளை ஒருத்த வருவான்ல, அவனே நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலா இல்லைன்னா சித்தப்பாய் ஒத்துக்கிட்டாலும் நான் ஒத்துக்க மாட்டேன், அடிச்சு விரட்டி விட்டுருவேன். அதை விட்டு குப்பத்து பையனை கட்டி கொடுக்க எப்படி சம்மதிப்பேன்? சும்மா நம்ம குப்போன்னு சொன்னதை இவங்க ஏதாவது பர்சனலா தப்பா எடுத்துக்கிட்டாங்களா? கேட்டிங்களா சித்தப்பா? வெட்டி போட்டுருவானா? நான் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன், எங்க இந்த விஷயத்துல கதிர்க்கும் சத்யாக்கும் பிரபு சப்போர்ட்டா இருந்துருவனோன்னு. இப்ப அந்த கவலையே இல்லம்மா.
அந்த குப்பத்து பையனுக்கு இந்த குப்பை சப்போர்ட் பண்ணுச்சுன்னா இவனே அவளை அடிச்சு வெளியில அமிச்சிருவான். ம் இது போதுமா, நாம இனி என்ன வேணா செய்யலாம். ஒருவேளை நம்ம பேசல அவங்க கேட்டுட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்களோ? ஏங்க சாப்பிட்டீங்களா? ஏங்க இப்போ ஒரு மாதிரி இருக்கீங்க? இல்ல, நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி புரிஞ்சு வச்சுக்கிறோம். ஆனா நம்ம புரிஞ்சு வச்சுக்கிற மாதிரி தான் எல்லாரும் இருப்பாங்கன்னு நினைச்சுக்க கூடாதுன்னு நான் இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கினேன். நீங்க நான் அக்கா மாமாட்ட பேசுனது கேட்டு மூட் ஆஃப் ஆயிட்டீங்களா? ஏங்க அவங்க 2 பேரும் பேச தெரியாம வேற ஏதோ பேசிட்டு இருந்தாங்க. அதான் நான் கோவத்துல ஏதேதோ பேசிட்டேன். நீங்க நிக்கிறத கவனிக்கலங்க. அதான் நான் நிக்கிறேனோ இல்லையோ, ஆனா நீ உன் மனசுல உள்ளதானே பேசின. அது குப்போன்னு இலக்காரமா இந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் பேசும்போதெல்லாம் எனக்கு பெருசா வலிச்சதே இல்லை. ஆனா நீ பேசினதுதான் எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது. ஏங்க நான் பேசுனது முழுசா கேட்டீங்களா இல்லையா? நீங்க முழுசா மட்டும் கேட்டிருந்தீங்கன்னா நான் பேசுனது தப்பு இல்லைன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்குங்க. கரெக்டு தான். எல்லாரும் அவங்க தங்கச்சி வாழ்க்கைன்னு வரும்போது நல்ல இடத்துல தான் கட்டி கொடுக்கணும்னு நினைப்பாங்க. அதுல எந்த தப்பும் இல்லை. ஆனா குப்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் கேவலமானவங்க அப்படின்னு நினைக்கிற மனநிலை இருக்குது பத்தியா, அதுதான் கஷ்டமா இருக்குது. ஏன்னா யாரு சொன்னாலும் சொல்லாட்டியும் நான் குப்பம் தானே. ஐயோ ஏங்க நான் அப்படி ஒரு அர்த்தத்துல பேசவே இல்லைங்க. நீங்க பேசுறதுல இருந்தே தெரியுதுங்க நான் பேசுனது நீங்க முழுசா கேட்கலன்னு. உடம்புல் பேபி, இனி அதை பத்திலாம் எதுவும் பேச தேவையில்ல. நம்ம ஒண்ணு பேச போய் இவங்க ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப இவங்களை எப்படி சமாதானப்படுத்துறது? நம்ம ஒன்று சொல்ல போய் அதுவா ஒன்று ஆயிடுச்சு. ரொம்ப ஹர்ட் ஆயிருப்பாங்க போல இருக்கு. இவங்களை இப்போ எப்படி சமாதானப்படுத்துறது? ஏங்க நான் எதுக்கு சொன்னேன் ஏன் சொன்னேன்னு தெரியாம நீங்க எங்க இப்ப கோச்சிட்டு இருக்கீங்க? ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு சொல்லி ஏமாத்துறது தப்பு தானேங்க? அது தப்புதான். ஆனா ஏமாத்துறவன் குப்பத்துக்காரனாதான் இருப்பான்னு நினைக்கிறீங்கல்ல, அதுதான் ரொம்ப தப்பா இருக்குது. அது நான் உங்களை பொறுத்த வரைக்கும் பணக்காரங்களாம் நல்லவங்க, ஏழைங்களாம் ஏமாத்துறவங்க இல்ல? ஐயோ ஏங்க
அப்படி இல்லைங்க, நான் அப்படிலாம் நினைச்சு சொல்லலைங்க. சொல்லிட்டு இல்லன்னு சொல்லாத அவள் பேபி, அது இன்னும் கோவமாக்குது. இல்லைங்க. ம். இத பத்தி பேசாதன்னு சொல்லிட்டு தானே வந்தேன். நான் கொஞ்சம் தனியா இருக்கணும், என்ன விட்டுரு. சமாதானப்படுத்த வந்து எதையோ பேசி அதுவும் இப்ப தப்பாயிடுச்சு. இப்ப எப்படி உங்களை சமாதானப்படுத்துறது? மயிலாஞ்சி மயிலாஞ்சி மாமவோ மயிலாஞ்சி கையோடும் காலோடும் இவன் மட்டும் இப்படி சந்தோஷமா இருக்கான், என்னானாலும் இவன் மட்டும் கிளுகிளுப்பா இருக்கான். வரேன். பூசேண்டி என ஆஞ்சி. நீ வா, உன்னை இங்கே வச்சு லாக் பண்றேன். வரச்சேனே என் பொஞ்சாதிக்கு. ஆஹா, குடும்ப வில்லன் குறுக்க நிக்கிறானே, இத பார்த்தா விட மாட்டானே. அந்த பக்கம் பார்த்து நிக்கிறான். எஸ் சைட்லாம் நெல்லு. திரும்ப. கையில என்ன மறைச்சு வச்சிருக்க? ஒண்ணும் இல்லையே. அந்த கையில பாத்துட்டியா? என்னடா எருமசாணி நல்ல கிண்ணத்துல எடுத்துட்டு போயிட்டு இருக்க? ஏய், இத பார்த்தா உனக்கு எருமை சாணி மாதிரி தெரியுதா? ஆமா, நல்ல பச்சை கலர்ல இருக்க. எந்த தெருவுல இருந்து எடுத்துட்டு வந்த? மகத்துவம் நிறைஞ்ச மருதாணிய எதமா பதமா ஆசையா அரைச்சு எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். அத போய் எருமை சாணி சொல்லியாடா பாவி. மருதாணியா? ஆமா, அது எதுக்கு நீ கிண்ணத்துல எடுத்துட்டு போற? இப்பதான் கடையில விதவிதமா கோன்ல விக்கிறாங்களே, அது ஏதாவது வாங்கிட்டு போக வேண்டியதுதானே? அதை விட்டு வேலை மேன கட்டி இதை அரைச்சி ஆக்கும். கோவத்துல இருக்கிற பொண்டாட்டிய சமாதானப்படுத்த கோன்லாம் உதவி செய்யாது தம்பி. மருதாணிய நம்ம கையாலேயே பறிச்சு நம்மளே அரைச்சு ஏதம்மா போதம்மா அத நம்ம கையாலேயே போட்டு விட்டோம்னு வச்சுக்கிய. போட்டு விட்டோம்னா அந்த மருதாணியோட குளிர்ச்சியில சொல்லுண்ணா. அவங்களோட கை செவக்கிறதுக்கு முன்னாடி அவங்க கனலா இருக்கிற கண்ணம் இருக்குல்ல, கண்ணம் வெக்கத்துல செவந்துருண்டா. அதுக்கப்புறம் தகிட 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 தகிடதான். தகிட தகிட தகிடதானா? அது தகிட தகிடனா அது தகிட தகிடதான். ஓ, மருதாணியில இவ்வளவு விஷயம் இருக்கா? ரைட்டு தம்பி. அண்ணன் இதுக்கு முன்னாடி நடத்தின பாடத்துல அல்வா மல்லிகைப்பூ மகத்துவத்தை பத்தி சொன்னானே, அது ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையா? ஆச்சு ஆச்சு. நல்லாவே ஆச்சு. அதுக்கு என்ன எஃபெக்ட் இருந்துச்சோ அதே எஃபெக்ட் இதுக்கும் இருக்கு. அதே எஃபெக்ட் இதுக்குமா? அனுபவப்பட்டவன் சொல்றேன், தெரிஞ்சுக்கடா. அண்ணன் எத்தனை வாட்டி இந்த மாதிரி பண்ணிருப்பேன். எப்படியாவது இந்த மருதாணி அண்ணன் கையில இருந்து கைப்பற்றி ரவுடி பேபியை சமாதானப்படுத்திடணும். இவன் முட்டைக்கண்ணை வச்சு இப்படி பாக்குறானே, என்ன சொன்ன நம்புவான்? ஏய், என்ன யோசிக்கிற? இல்ல, நீ எல்லாம் ஒரு பொறுப்பான அண்ணனா யோசிச்சுட்டு இருக்க. ஏய், என்னடா அப்படி திட்டுற? பின்ன என்ன? நாளைக்கு என்ன நாள்? நாளைக்கு சோமியாவை பொண்ணு பார்க்க வராங்களே. ஆமா, நம்ம தங்கச்சிய பொண்ணு பார்க்க வராங்களே, அவளுக்கு இப்படி மருதாணி அரைச்சு கொடுப்பேன்னு எதாவது யோசிச்சிருக்கியா? அதை யோசிக்காம இந்த வயசுல உனக்கு ரொமான்ஸ் கேக்குதா? இத நான் யோசிக்கவே இல்லையாடா தம்பி. இவ்வளவு சுயநலவாதியா இருந்தா எப்படி யோசிப்ப? ஏய், கொஞ்சமாச்சு தங்கச்சி மேல ஒரு பாசம் இருக்கணும். என்னடா அப்படி திட்டுற? ஆமா, பின்ன நீ அப்படிதான் நடந்துக்கிற. இந்த வயசுல உனக்கு ரொமான்ஸ் கேக்குதா? சாரிடா தம்பி, அளவுக்கு என்னால யோசிக்க முடியாம போயிடுச்சு.
அட தங்கச்சி பாசத்துல சிவாஜிவே பெஞ்சிட்டியப்பா. ம். ஆமாண்டா, என் அறிவு கண்ணை திறந்துட்டியப்பா, திறந்துட்டியே. சரி சரி, நடந்ததெல்லாம் இருக்கட்டும். சௌமியா தூங்கிறப்பறா, அவ தூங்குறதுக்கு முன்னாடி இதை அவட்ட போய் சேர்க்கிறேன். குடு. இந்தா உன் பாசமடைய கொட்டு போ. நீ ஏதோ ஃபீல் பண்ணிட்டு இருந்தல, அப்படி சாஞ்சி ஃபீல் பண்ணிக்கோ. என்ன போறா? ஐயோ, இவன் என்ன சரியான பேக்கண்ணனா இருப்பான் போல. நான் எதை சொன்னாலும் நம்புறான். இவனே ஃபீல் பண்ணிக்கிட்டோம். நம்ம இதை கொண்டு போய் ரவுடி பேபியோட கோவத்தை சாந்தப்படுத்தணும். அண்ணே, நீ ஃபீல் பண்ணிட்டு வந்துடுறேன். ஐயோ அடப்பாவி, இவனை போய் நம்ம தப்பா நினைச்சிட்டோமே. ஐயோ ஐயோ. ரவுடி பேபி தூங்கிட்டாங்களா? தூங்குனாலும் பரவாயில்ல, இவங்களை எழுப்பி மருதாணி வச்சு எப்படியாவது இவங்களை சமாதானப்படுத்தணும். ரவுடி பேபி, ரவுடி பேபி எங்க? என்ன? கொஞ்சம் எந்திரிங்களேன். எதுக்கு? ஏங்க, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன், எந்திரிங்க. ராத்திரி 11 மணிக்கு என்ன சர்ப்ரைஸ்? எந்திரிச்சுதான் பாருங்களேன். எனக்கு ஒரு சர்ப்ரைஸும் தேவையில்ல. ஏங்க, அப்படிலாம் சொல்லக்கூடாதுங்க. உங்களுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா? கஷ்டப்பட்டு கொண்டு வந்துக்கிறானா? அப்படி என்ன கொண்டு வந்திருப்பான்? ப்ளீஸ் ரவுடி பேபி, ப்ளீஸ்ங்க எந்திரிங்க. என்ன சொல்லு? கண்ணை மூடுங்க, மூடுங்க. கண்ணை திறந்து பாருங்க. என்ன இது? புதினா சட்னியா? சட்னியா? நல்ல வேலை, நம்மள மாதிரி மாட்டு சாணியான்னு கேட்காம போயிட்டாங்களே. இந்நேரத்துக்கு புதினா சட்னியை எடுத்துன்னு வந்து சர்ப்ரைஸ்ன்னு சொல்லி இருக்கிறியா நீ? லூஸ் ஆயிட்டியா பேபி நீ? எனக்கு புதினா சட்னினாலே பிடிக்காது. ஏங்க, நல்லா பாருங்க, இது மருதாணிங்க. மருதாணியா? இது எதுக்கு இப்ப எடுத்துன்னு வந்துக்கிற? ஏங்க, நாளைக்கு சௌமியா பொண்ணு பார்க்க வராங்களே, அப்போ உங்க கையில மருதாணி வச்சிருந்தா நல்லா இருக்கும்ல, அதுக்காக தான். சௌமியா தானே பொண்ணு பார்க்க வராங்க, அப்ப சௌமியா கொண்டு போய் கொடு. ஏங்க, என்னங்க, நான் உங்களுக்காக கஷ்டப்பட்டு பறிச்சு இஷ்டப்பட்டு அரைச்சு கொண்டு வந்தா இப்படி சொல்றீங்க? இந்நேரத்துக்கு எங்க போய் மருதாணிய பறிச்சா? அது நான் ஈவினிங் பறிச்சேன், இப்ப அரைச்சேன். கரெக்ட் தானேங்க? சரி, அப்படி வை, நான் அப்புறமா வச்சுக்கிறேன். நோ, இத நான் தான் உங்க கையில வச்சு விடுவேன். அதுவும் இப்பவே. கை காட்டுங்க. இல்ல, இதுல ஒரு விஷயம் இருக்கு, அதான். என்ன விஷயம்? அது இப்ப நான் உங்களுக்கு மருதாணி வச்சு விட்டா உங்களுக்கு என் மேல எவ்வளவு அன்பு இருக்குன்னு அது செவக்கதுல தெரிஞ்சிடும். உன் மேல நான் எவ்வளவு அன்பா இருக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியும். மருதாணி வச்சு செவந்துதான் அது தெரியணுமா? இத நான் எதிர்பார்க்கலையே. நீ என் மேல எவ்வளவு அன்பா இருக்கிறன்னு தான் எனக்கு தெரிய மாட்டுது. வேணா உனக்கு நான் போட்டு விட்டுமா? இல்ல இல்ல, அதெல்லாம் வேணாம். ஆக்சுவலி நான் மாத்தி சொல்லிட்டேன். இத நான் போட்டா நான் உங்க மேல எவ்வளவு அன்பா இருக்கேன்னு தெரியும். ஓ, அப்படியா? ஆமா. அப்படின்னா நீ வச்சு விடு, நீ எவ்வளவு அன்பா இருக்கிறன்னு தெரிஞ்சுக்கலாம்.